எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் தான் அது. ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதான் சஸ்பென்ஸ் நிறையாவே இருக்குது ப்ரோ. அதான். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம், எடிட்டிங்கு, மியூசிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ப்ரோ. சென்டிமெண்ட்லேருந்து ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. புரியல. த்ரில் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பிஜிஎம், மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நம்பி வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது. த்ரில்லாக சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. புரியல ப்ரோ, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே தனியாக இருக்கும். அந்த அவன் சூஸ் பண்ண கதைகளுமே அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்பவுமே லேகாக ஃபீல் ஆகல. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ப்ரோ. மெசேஜ்னு இல்லை ப்ரோ, கைண்ட் ஆஃப் இட்ஸ் க்ரைம் த்ரில்லர். ஸோ இது ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது சொல்லிட்டா நீங்கள் படம் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பார்க்க ஒர்க் அவுட் நல்லா தான் ப்ரோ, நல்ல படமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் அ குட் ஃபிலிம் ப்ரோ. எஸ்பெஷலி மியூசிக் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க மியூசிக். அதான் எல்லா ஒர்க்குமே, கேமரா ஆகட்டும், எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் எனக்கு ஃபிலிம். எஸ்பெஷலி கேமரா செகண்ட் ஹாஃபில் கேமரா ரொம்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இருக்கும். சூப்பராக இருக்குது. யா, தேங்க்யூ. டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. யா, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கப்புள்ஸ்லாம் வந்து பாருங்கள். லவருக்காக கண்டிப்பாக கப்புள்ஸ் வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா லவருக்காக ரிவெஞ்சில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ட்விஸ்ட்லாம் இருக்குது. கிரிமினல் சீன்ஸ்லாம் நிறையா எதிர்பார்த்து படம் வந்தீங்கன்னா இதான் கரெக்டாக இருக்கும். வசந்த் ரவி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்படியே ஆக்டிங்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே தெரிஞ்சு அப்படியே சூப்பராக நடிச்சிருக்காங்க. லேக்லாம் எந்த மாதிரி ஆகலை. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக அப்படியே கொண்டு போனாங்க. கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எந்த லேக்லாம் அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் த்ரில்லிங் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் தான் த்ரில்லே நம்ம அந்த மாதிரி த்ரில்லாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. நிறைய ட்விஸ்ட்டு, கிரிமினல் சீன்ஸு, அந்த மாதிரி கொலை யார் பண்ணால் அந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படியே எஃபெக்ட்ஸாக அப்படியே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சபரீஷ் நந்தா. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஹீரோ இஸ் டன் அமேசிங், ஹீரோயின் இஸ் டன் அமேசிங். அப்புறம் வில்லன், காஸ்ட், ஆர்ட் டைரக்ஷன், எவ்ரி திங் ஹஸ் கம் அவுட் வெல். மியூசிக் நீங்கள் போய் பாருங்கள். ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் வாட்சிங். ஆமாம், த்ரில்லர் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதுதான் லைக் ஐ லவ்ட் இட். நீங்கள் போய் பார்த்து யூ கேன் டேக் அ கால். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனிதிங். அதுதான் புரியல. ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் கிட்ஸ் அவ்வளோ தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். கிட்ஸ் இது யூஏ தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க தே மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் பட் சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. பிஜிஎம், எவ்ரி ஒன் இன்வால்வ் ஹஸ் கிவ் 100%. ஸோ சூப்பராக வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரு க்ரைம் த்ரில்லர் வாட்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்திருக்கல அப்படின்ட்டு. இதில் ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஆனால் எப்படி இருக்கும்? இப்போ நல்லா கண்ணு தெரிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு நம்மளுக்கு எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் இதனால ஆச்சு அப்படின்ட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆக்டாக நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். இவருக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. கரெக்டாக அண்டியே யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில்லன் சுனில் சூப்பராக பண்ணியிருக்காரு. கேரளா வில்லன் மிரட்டிட்டாரு. அதான் சொல்லுவேன். படத்தில் அவர் வில்லன் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அதான் சொல்கிறேன், நார்மலாக இருக்குது. ஒன்று ரொம்ப எக்ஸாக்டாக என் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஒரு பவர் பேக்காக இருக்குது க்ரைம் த்ரில்லர் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. படம் இந்திரா படம் வசந்த்ரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட கரியர் இதில் இது ரொம்ப முக்கியமான படம். படத்தில் வந்து ஆரம்பத்திலே கண்ணு தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ரிவீல் பண்ணுறதுன்னு இல்லை. அதான் படத்தோட கதையே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சபரீஷ் நந்தா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் படம் செம என்கேஜிங்காக இருக்குது. படத்தோட ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபர் பிரபுராகவன் சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் பிரவீன் கையில் எடிட்டிங் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் செம என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. அதான் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான படம். ப்ளே நல்லா இருந்துச்சு. படம் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி.
செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தான் கதையே போகுமே. யாரும் ரிவீல் பண்ண யாராலையும் கெஸ் பண்ண முடிய அளவுக்கு இருக்காது படம். தேங்க்யூ. படம் அருமையாக இருக்குமா, போய் பாருங்கள். முதல்ல நீங்கள் பார்த்துட்டு அப்போ தான் நிறைய கேள்வி கேட்க முடியும். படம் உண்மை அருமையாக இருக்குது. இயக்கம் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எமோஷனலாக தப்பு பண்ணாதுங்க, நீங்கள் முதல்ல குடிக்காதுங்க, நீங்கள் குடிக்கிறதுனால அந்த குடிக்க ஆசைப்பட்டு ஒரு எமோஷனல் ஒரு கொலை நடக்குது, அதை மறைக்க போய் தான் இத்தனை தப்பு நடக்குது. இதுதான் விஷயம். ஆமாம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ட்விஸ்ட் இருக்கு. ஆமாம். அதாவது அந்த எமோஷனலில் நடக்கிற தப்பை வந்து காவல்துறையை கண்டுபிடிக்கும். இந்த எமோஷனல் இருக்கிற தப்பை வந்து உள்ளே சம்மந்தப்பட்ட நபர் பார்த்துறாரு. இதுதான் தப்பு பண்ணாதுங்க, கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை மாட்டிக்கிடுவாங்க சொல்கிற கான்செப்ட். அதெல்லாம் இருக்குது. படம் நல்லா இருக்கு. ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. குடும்பத்தோடு படம் பார்க்கலாம். 200-300 கோடி ரூபா செலவு பண்ணி படம் பார்த்து சலிக்கிறதுக்கு இது மாதிரி படங்களை பார்த்து வரவே இருக்கணும். நல்லா பண்ணியிருக்காரு. நான் சொல்லிட்டேன், நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. சுனில் கேரக்டர் சும்மா ஒரு படத்துக்காக வச்சுருக்காங்க. தம்பி இன்னொரு தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த பையன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம். இல்லை லேகெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். இதே மாதிரி படத்தெல்லாம் ப்ரமோட் பண்ணுங்கள். சரிங்களா? அவர் எனக்கு யாரும் தெரியாது. இது மாதிரி நம்ம இயக்குனராக மேலே வரணும். நல்லா இருக்குண்ணா. நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா எல்லாமே யூஸ்வலான அந்த ஒரு கான்செப்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, நல்லா தான் இருக்கு. புரியல ப்ரோ? ஆமாம், அந்த படம் நான் பார்க்கலையே. பார்க்கல நான். இது நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. மியூசிக்லாம் நல்லாவே இருக்குது. பாட்டும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அவங்கள்ட்ட நல்லா இருக்குது. அந்த லவ் போர்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த சீரியல் கில்லிங் தான். அந்த கில்லிங் அந்த இதுவை வந்து மறைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த மீன்ஸ் எப்படின்னா, ஒருத்தவங்கள ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கை மறைக்கிறதுக்காக வந்துட்டு அந்த வில்லன் வந்து இது பண்ணுற மாதிரி. இல்லை ஓகே தான், யூஸ்வலாக தான். அந்த யூஸ்வலாக காட்டுற அந்த ஒரே இது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது.